Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம்பவத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க அதாவது காசரகோடு அப்படிங்கிற பகுதி தான். அதாவது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளா மாநிலத்தில் தான் இந்த காசரகோடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. இந்த ஊரில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். ஆனால் இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் கோபி அப்படிங்கிற 2 பேருக்கு தான் நடந்திருக்குது. இவங்க லாரி டிரைவர்கள் தான் 2 பேரும் ஒரே லாரியை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அந்த காசரகோடு அப்படிங்கிற இந்த கேரளா பகுதிக்கு முதல் தடவையாட்டு அவங்க லோடும் ஏற்றிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக, அதாவது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அந்த டைமில் மொபைல்கள் பெரிய அளவில் வளராத ஒரு காலகட்டம் தான். 2005க்கு பிறகு தாங்க எல்லாரு கையிலையுமே மொபைல் வர ஆரம்பிச்சுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த 2003 காலகட்டத்தில் நம்மளுடைய மணிகண்டன் மற்றும் கோபி இவங்க 2 பேரும் தாங்க லாரியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து இவங்க சில பல லோடுகள் ஏற்றிக்கிட்டு காசரகோடு போகிறாங்க. அப்படி காசரகோடு போகக்கூடிய வழியில தாங்க இவங்களுக்கு ஒரு அதிபயங்கரமான சம்பவமே நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த காசரகோடு டு கன்னியாகுமரி எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 600 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இவங்க லாரியை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படி அவங்க கிளம்பக்கூடிய நம்மளுடைய மணிகண்டனுடைய குடும்பத்தை நம்ம பார்க்கணும். அவருக்கு கல்யாணம் ஆகி 2 பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய கோபி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு கல்யாணம் ஆகல. அவர் ஒரு மொட்டை பையனா இருந்திருக்கிறாரு. இவங்க வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல நம்மளுடைய மணிகண்டனுக்கு 36 வயசு ஆகுதுங்க. அதே மாதிரி கோபி அப்படிங்கிறவருக்கு 34 வயசு ஆகுது. அவர் கோபி மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா கோபிக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. அண்ணன் தம்பிகளும் ஒரு 4-5 பேர் இருக்கிறதாட்டு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளுடைய மணிகண்டன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க. அதன் பிறகு தூரத்து உறவான ஒரு தம்பியும் இருக்கிறாரு. அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவருடைய லைஃபும் போயிட்டு இருக்குது. இவங்க அன்னாடம் காட்சிங்கிற மாதிரி இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்தால் மட்டும்தாங்க வீட்டில் காசு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க திக் நண்பர்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த டிரைவர் தொழிலில் இருக்கிறதுனால. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓனர் இந்த மாதிரி கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த காசரகோட்டுக்கு ஒரு லோடு எடுத்துகிட்டு போகணும்ப்பா, சீக்கிரம் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா காசரகோடு இது வரைக்கும் அவங்க போனதில்லை. அதாவது கொல்லம் வரைக்கும் போயிருக்கிறாங்க, அதுக்கு அங்கே போனது கிடையாது. அப்படின்னு சொன்ன பிறகு என்ன நடக்குதுன்னா அந்த இடத்தை காட்டி கொடுக்கறதுக்காக ஒரு நபரை அங்கே உள்ள வைக்கிறாங்க. அதாவது ஒரு கிளீனர் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு கிளீனர் கிடையாது. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு காசரகோடுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய வேலையை மட்டும் பார்க்கக்கூடியவர் தான். அவரும் வண்டிக்குள்ள தாங்க இருக்கிறாங்க. இவங்களுடைய அந்த லாரி இருக்கு இல்லையா, அது ஒரு கூண்டு லாரி அப்படின்னு சொல்லப்படுது. பழைய மாடல் கூண்டு லாரின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா இப்போ இருக்கிறதெல்லாம் பெரிய அந்த கேபின் பாக்ஸ் எல்லாம் சேர்ந்தாப்புல வரும், அந்த மாதிரியான லாரிகள் இருக்குது. ஆனால் அந்த டைமில் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கேபின் தனியாக இருக்கும். அந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடியில் ஒரு கூண்டு மாதிரி அடித்து டார்பால் வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உள் சைடும் வெளி சைடும் எல்லாமே அடைச்சி தான் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அரைபாடி வண்டி தாங்க அந்த வண்டி. அப்படி இருக்கக்கூடிய வண்டியை எடுத்துக்கிட்டு தாங்க கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட லோடாயிருது. ஒரு நாள் காலையில் தான் இவங்க
அங்க இருந்து அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன அப்படின்னா இவங்களுடைய வண்டி லோடாகி போறதுனால கிட்டத்தட்ட அந்த காசரகோடு அப்படிங்கிற அந்த பகுதிக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 2.5 நாள் இல்லைன்னா 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சாதாரணமா பார்க்க போனா ஒரு 600 கிலோமீட்டர் தான், சீக்கிரம் போயிடலாம் மற்ற வண்டிகளுக்கு. ஆனா லாரியை பொறுத்தளவு அந்த மாதிரி போக முடியாதுங்க. எங்கேயாவது நிப்பாட்டி விட்டு தூங்கிக்கிட்டு அந்த மாதிரி தான் போவாங்க. இப்படிதாங்க இவங்களும் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்போது ஒரு பகல் ஒரு நைட்டும் தாண்டிடுது, மறுபகலும் தாண்டுதுங்க. ஆனா அன்னைக்கு அதாவது 2வது நாள் நைட்டுங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி தூங்குறதுக்கு எங்கேயாவது சிட்டிய மாதிரி இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து வண்டியை விட்டுக்கிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிளானை போடுறாங்க. அப்ப அந்த கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஏரியா அதாவது ஒரு ஏரியாவுக்கு பிறகு அந்த இடங்கள்ல இந்த சிட்டி மாதிரியான அமைப்பே இருக்காதான், ஃபுல்லாவே காடு மாதிரியான அமைப்பு தான் இருந்துட்டு இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, வண்டியை ரோட்ல விட்டுட்டு தூங்கவே கூடாது அப்படின்னு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த வண்டிக்கு கிளீனர் மாதிரி வந்திருக்கிறாருன்னு அவரு சொல்றாரு, அந்த வழிகாட்டி அவர் சொல்றாரு. அதனால வண்டியை ஏதாவது காட்டு பாதைக்குள்ளாடி வண்டியை உள்ள கொண்டு போய் விட்டுட்டு தூங்குங்க. நம்ம ரோட்டு சைடுல விட்டுட்டு தூங்குறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, திருடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி திருடர்கள் வந்து இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறது, அதுக்கப்புறம் வண்டியில ஏதாவது காசு டீசல் போடுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய காசுகள் எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. அதனால எப்பவும் சரி இந்த ரூட்டுக்குள்ள வந்த பிறகு அதாவது கிட்டத்தட்ட இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேல போயிட்டாங்க. 450 கிலோமீட்டர் போயிட்டாங்க. சரி நைட் ஆயிடுச்சு, ஒரு கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1:30 மணி ஆகுது. இதுக்கு மேல வண்டி ஓட்டுனா சரியாகாது. 2 பேரும் மாத்தி ஓட்டினாலும் இவங்களுக்கு தூக்கம் வந்து ஒரு இடைஞ்சலா தாங்க இருந்துட்டு இருக்குது. சரி நம்ம வண்டியை எங்கேயாவது ஒதுக்கி விட்டுக்கிட்டு நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் தூங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, ரோட்டு சைடில் ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொன்னார் இல்லையா, அந்த நபர் சொல்லிக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, வண்டியோட பின்னால வந்து பாடி அடைச்சி தானே வச்சிருக்காங்க, அந்த டார்பால் போட்டு அடைச்சி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த டார்பால்ல ஒரு சின்ன கேப்பை அப்படி திறக்கிறது மாதிரி வச்சிருக்கிறாங்க உள்ள போறதுக்கு. அது ஆனால் ஃபுல்லாவே டைட்டா இருக்கக்கூடிய இடம் தான். ஆனா அந்த இடத்துல சைடில் கேப் வச்சுருப்பாங்களாம். அதாவது உள்ளே போய் உள்ளே படுக்கிறது மாதிரி, அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு படுக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குங்க. அந்த கேப்பில் போய் அந்த நபர் நான் படுத்துக்கிடுறேன், நீங்கள் 2 பேரும் வண்டி ஏதாவது காட்டு பகுதிக்குள்ளாடி ஒதுக்கி விட்டுக்கிட்டு, அதாவது ரோட்டை விட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளியே விடுங்க, அப்படி விட்டுக்கிட்டு நீங்கள் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த நபர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடையில் வந்து இங்கே டிஃபன் சாப்பிடும்போது தான் இந்த ப்ராசஸே போயிட்டு இருக்குது. அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி நம்ம இங்கேயே விட்டுட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைக்காரங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 11 மணிக்கு நடக்குதுங்க. அந்த கடைக்காரர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இல்லைப்பா இங்கெல்லாம் வண்டி விட்டு தூங்காதீங்க, நைட்டு நேரத்தில் திருட்டு போவதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது இப்போ இருக்கிறது மாதிரி அந்த டைமில் வந்து இந்த சிசிடிவி கேமராலாம் அந்த இடத்துலலாம் பொருத்தப்படாத ஒரு காலகட்டங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் இங்கே விட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம கொஞ்சம் உள்ளே போய் அந்த நபர் சொன்னது மாதிரியே நம்ம உள்ளே விட்டுறலாம், அதாவது அந்த காட்டு பாதையில் எங்கேயாவது விட்டுட்டு நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த டிஃபன் முடிச்ச இடத்துல அந்த நபர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வண்டியுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடிக்குள்ளாடி போய் அவர் கரெக்டாக உள்ள போய் தூங்குறதுக்கான அந்த இதில் செட்டில் ஆயிடுறாரு. அவர் தூங்கவும் செய்துடுறாருங்க. இவங்க 2 பேரும் வண்டியை ஓட்டிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த நபர் சொன்னது மாதிரியே அந்த இடம் வந்து காடு அப்படி அடர்ந்து போய் இருக்குது. ஆனால் சில இடங்களில் மண் ரோடுகள் உள்ள போகுதுங்க அந்த காட்டு பாதைக்குள்ளாடி. அது என்ன அப்படின்னா, இந்த ஊருக்குள்ள போறதுக்காக இருக்கக்கூடிய சில ரோடுகள் தாங்க. சரி அதில் ஒரு மண் ரோட்டை இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாம இவங்க வண்டியை அந்த மண் ரோட்டுக்குள்ளாடி விடவும் செய்யறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருந்து வண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போகும்போது ஒரு புங்கை மரம் சொல்லிக்கிட்டு ஒரு மரம் நிக்குதுங்க. ஒரு பெரிய மரம், அதாவது காட்டு ஆலமரம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு மரம் வந்து அப்படியே அடர்ந்து போய் நிக்குதுங்க. அதை பார்க்குறாங்க. ஆல்ரெடி அதில் ஏதோ வண்டி பார்க்கிங் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனது மாதிரியான இந்த டயர் அடையாளம்லாம் இருக்குதுங்க. சரி அப்போ இங்கே வந்து வண்டியெல்லாம் வந்துட்டு போயிருக்குதுடா, அப்போ நம்ம இதிலே வண்டியை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை ரிவர்ஸ் பண்ணி வண்டியை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அந்த மரத்துடைய அடியில் அழகாக சேஃப்டியாக கொண்டு வண்டியை விட்டுறாங்க. வண்டியை விட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வண்டிக்குள்ளாடி ஒரே ஒரு டார்ச் லைட் தான் இருக்குது. அந்த டார்ச் லைட்டை வந்து எப்போவுமே கவனமாக பார்த்துக்கிடுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வண்டிக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே இறங்கி பார்க்கறதுக்காக மட்டும்தான் அதை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பெட்ரோமாஸ் லைட்டு இவங்க வண்டிக்குள்ளாடி இருக்குங்க. ஆனால் அதை கூடுதல் யூஸ் பண்ணுறது கிடையாது, ரொம்ப காலமாட்டே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரக்கு தம்மு அப்படின்னு சொல்லிக்கிட்டு
எல்லா பழக்கமும் இவங்க 2 பேருக்கும் இருக்குங்க. அதனால சரி நம்ம தூக்கம் வர்றதுக்கு முன்னால ஒரு அரை கட்டிங் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம, அதாவது இவங்க ஏதோ வாங்கி வச்சிருக்கிறாங்க சாப்பிட்றதுக்காக, அதையும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம இந்த வண்டியில தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் அதே மாதிரி சாப்பிட்டு முடிக்கிறாங்க. முடிச்சுக்கிட்டு இவங்க தூங்குறதுக்கும் ரெடி ஆகுறாங்க. அப்படி தூங்குறதுக்கு ரெடி ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா பயங்கரமாட்டு மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. இந்த காசரகோடு அப்படின்னு சொல்ல இந்த கேரளா பகுதி, அந்த பகுதி அப்படிங்கிறதுனால எப்பவுமே கொஞ்சம் மழைகள் இருந்துகிட்டே இருக்குமா, அதே மாதிரி தாங்க மழை பெய்துகிட்டே இருக்குங்க. சரி, மழை பெய்துட்டு இருக்குது. நம்ம கிளாஸ், அதாவது என்ன அப்படின்னா வண்டிகளுக்கு கிளாஸ் கிடையாது, இந்த சட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பஸ்ஸில் எல்லாம் போனீங்கன்னா பழைய பஸ்ஸில் அவங்களுக்கு தெரியும், ஒரு சட்டர் வச்சிருப்பாங்க. அப்படி திறந்து விட்டா மழை தண்ணி உள்ள வராமல் இருக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த சட்டரை வந்து இவங்க லாக் பண்ணி விட்டுட்டு உள்ளே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நீண்டு நிமிந்து படுக்கிறது மாதிரியான பேக் சைடில் வந்து ஒரு இடம் இருக்குங்க. அதில் வந்து நம்மளுடைய மணிகண்டன் தூங்குறாரு. இந்த இருந்துகிட்டே தூங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய கோபியும் தூங்கிட்டு இருக்கிறாரு. அதாவது தூங்கலை, அப்படி தூங்குறதுக்காக ரெடியாகி அப்படி இருக்கிறாங்க. ஆனால் மணிகண்டன் லைட்டா கண்ணை சர்றாருங்க. அந்த நேரத்துல ஒரு சவுண்டு கேக்குதுங்க. என்ன அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய இவங்க அரபாடி வண்டி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அரபாடி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே கூண்டு ஃபுல்லாவே கவர் பண்ணி கட்டி வச்சிருக்கிறாங்க. பின்னால இருந்து ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. டங் 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 சொல்லிக்கிட்டு யாரோ இரும்பு ராடு எடுத்து அந்த வண்டியுடைய பின் டோர்ல அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பின்னால இருக்கக்கூடிய பாடிக்குள்ளாடி ஒரு ஆள் படுத்திருந்தார் இல்லையா, அவரு தான் ஏதோ தட்டிட்டு இருக்கிறாரு போல இருக்குது. அதுக்கு இரும்பு ஆயுதங்கள் எதுவுமே உள்ள இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு கோபி என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டார்ச் இருந்தது இல்லையா, அந்த டார்ச்சை எடுத்துக்கிட்டு அப்படியே பின்பக்கம் போறாருங்க. மெதுவா மெல்லமாக தாங்க வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு. அப்படி இறங்கி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே மெல்ல நடந்து அந்த டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டே போறாரு. அப்ப லைட்டா மழை வந்து சாரல் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. சரி, மழை சாரல் தான், அந்த மரத்துல இருந்து விழக்கூடிய தண்ணிகள் தான் பயங்கரமா சத்தம் கேட்டுட்டு இருக்குது. அப்படியே மெல்ல 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 இவர் நடந்து அந்த பின்பக்கத்துக்கு போறாருங்க. அப்படி பின்பக்கத்துக்கு போகும்போது அங்க யாருமே இல்லை, அந்த இடம் வெற்றிடமா தான் இருக்குது. அதன் பிறகு அந்த பக்கம் வர்றாரு, அந்த பக்கத்துலயும் யாரும் இல்லை. மறுபடியும் ரிட்டன் சுத்திக்கிட்டு பேக்ல வர்றாருங்க. பேக்ல வந்தவருக்கு திடீர்னு மனசுக்குள்ளாடி என்னதோ ஒன்று தோணுதுங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே யாரோ தொங்கிக்கிட்டு இருக்கிறது மாதிரி தோணுது. அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, மேலே யாரோ தொங்கிட்டு இருந்த மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டார்ச் லைட்டை மேலே அடிக்கிறாருங்க. அப்படி மேலே அடிக்கும்போது உண்மையிலேயே அங்கே ஒரு மனுஷன் தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் தான் உண்டு ஐயோன்னு சொல்லிக்கிட்டு அலறிக்கிட்டு கோபி வண்டியுடைய மின் கேபினுக்கு ஓடி வந்துடுறாருங்க. அப்படி ஓடி வந்தவர் அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய மணிகண்டன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கிறான், பார்க்கறதுக்கு பின்னால போன அந்த ஆள் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்றாருங்க. அரண்டு போயிடுறாங்க 2 பேரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நபருக்கு தான் வழி தெரியும், அந்த நபரே பின்னால தொங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த காடை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மணிகண்டன் கீழே இறங்கிடுறாரு டார்ச் லைட்டோட. நீயும் கீழே வாடா அப்படின்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து அந்த பின்பக்கத்தில் வந்து அந்த வண்டியோட பின்பக்கத்தில் அப்படியே டார்ச் அடித்து பார்க்குறாங்க. மேலே அந்த மாதிரி எந்த உருவமும் இல்லை, அதாவது யாரும் தொங்கலைங்க. சரி, இந்த உள்ள படுத்திருக்கிற நபர் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஏது பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியல. சரி, அவன் தூங்கிட்டு இருப்பான், அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் கேபினுக்கு உள்ளாடி ஏறிடுறாங்க. ஏறின இடத்துல நம்மளுடைய கோபிக்கு வந்து அடித்த போதை எல்லாமே அப்படியே மயங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல, அப்படியே பெப்பேன்னு முடிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் மணிகண்டன் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஃபுல் போதையில் தாங்க இருக்கிறாரு. ஒன்றும் இல்லைடா, இதெல்லாம் உனக்கு தூக்க கலக்கத்தில் இந்த மாதிரி தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரை கிண்டல் பண்ணியும் பேசிக்கிட்டே அந்த இடத்துல வந்து படுக்கவும் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குன்னா, ஒரு 15 நிமிஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அழகா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய கோபியால் தூங்கவே முடியலை. அவருக்கு அந்த உருவத்தை பார்த்தது அப்படி கண்ணுக்குள்ளே வந்துட்டே இருக்குது. கண்ணை மூடுனாலே டக்குன்னு அந்த மாதிரியான அந்த உருவம் தெரியுதுங்க. அதனால அவர் கண் மூடவே இல்லை, வண்டியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. இவங்க வண்டியில் வந்து ஒரு சின்ன ஃபேன் ஒன்று வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்காக போடுறதுக்காக ஒரு சின்ன ஃபேன் வச்சுருக்குறாங்க. அந்த ஃபேன் ஆன் பண்ணி விட்றாரு. ஆல்ரெடி மழை பெய்து பயங்கரமான குளிர்ச்சி. வண்டியுடைய அந்த இன்ஜின் ஹீட்டில் தான் இவங்க தூங்கி ஆகணும். ஆனால் அந்த இன்ஜின் ஹீட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் கூலிங் ஆயிடுதுங்க. இந்த ஃபேனையும் போட்டு விட்டுறாரு, ஏன்னா இவருக்கு தூக்கம் வரல. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டிக்குள்ளே தாங்க இவங்க சரக்கு பாட்டில் நிறைய வச்சுருக்குறாங்க அப்பப்போ அடிக்கிறதுக்கு. சரி, நம்ம ஒரு சரக்கு பாட்டில் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினைத்த நம்மளுடைய கோபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சரக்கு பாட்டிலை எடுத்து அடிக்கிறாருங்க. அப்படி அடித்தவருக்கு, அதாவது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த தண்ணீர்லாம் சேர்க்காம குடித்தா பயங்கரமாக போதை ஆகுமா, அந்த மாதிரி குடித்து அவர் போதையும் ஆகிடுறாருங்க. அப்படி போதையில் இருக்கும்போதே மறுபடியும் சத்தம் கேட்க தொடங்குதுங்க. வண்டியுடைய பின்னால் இருந்து யாரோ இரும்பு ராடால அடிக்கக்கூடிய சத்தம், டம் டம்
டம்முன்னு கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்டு அவரால் தூங்கவே முடியல. அந்த போதை வந்து பயத்தின் உச்சத்துக்கு போய் அவரால் தூங்கவே முடியலைங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தலைவலியாக அவர் வச்சிருக்கக்கூடிய பெட்ஷீட்டை எடுத்து அப்படியே ஃபுல்லாக மூடிக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய சீட்டில் உட்கார்ந்து இருந்துக்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா, கையை எடுத்து பளேர்னு நம்மளுடைய மணிகண்டனுடைய தொடையில் அடிச்சுக்கிட்டு தூங்குறது மாதிரி அப்படியே ஆக்டிங் போட்டு உட்காந்துடுறாருங்க. மணிகண்டன் டக்குனு இந்த அடிப்பட்ட உடனே முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்க்கும்போது கோபி நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நம்மளை யார் அடிச்சிருப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அப்படி எழும்பி உட்கார்றாருங்க. அவர் உட்காரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னால் கேட்கக்கூடிய அந்த டம் டம்ங்கிற சத்தம் இப்போ வந்து மணிகண்டனுக்கு கேட்குதுங்க. மணிகண்டனும் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அந்த பாடிக்குள்ளாடி தூங்கிட்டு இருக்கிறாரு இல்லையா, வண்டி பாடிக்குள்ளாடி, அவரு தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாருங்க. அதாவது டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இறங்கி போய் பயங்கரமாக கத்துறாரு. அப்போ வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டார்பாலை வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு உள்ள டார்ச் அடித்து கத்துறாருங்க. கத்தும்போது கூட உள்ளே இருக்கக்கூடிய நபர்கிட்ட வந்து எந்த சத்தமும் கூட வெளியே வரலைங்க. அதன் பிறகு அந்த பாடியில் தட்டக்கூடிய சத்தங்கள் எதுவும் கேட்கல. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த டார்பாயை அப்படி கீழே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரட்டுன்னு மேலே பார்க்குறாருங்க. அப்படி மேலே பார்த்தவருக்கு அப்பந்தாங்க ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை அந்த இடத்துல பார்த்து அரண்டு போகிறாரு. என்ன அப்படின்னா, அந்த வண்டியுடைய அந்த கூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இப்படி ரவுண்டாக இருக்கும். அந்த கூண்டுக்கு மேலே 3 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த 3 பேரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அழுகி போன உடல் வந்து எந்திரிச்சு உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கோணத்தில், அந்த மாதிரி ஒரு கோலத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்குதுங்க. இதை பார்த்தாங்க அந்த இடத்துல அவருக்கு பயம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி கோபி வந்து இந்த மாதிரி சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி நான் ஒரு ஆள் இந்த மாதிரி தூக்கில் தொங்கிட்டு இருந்ததை பார்த்தேன் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க இப்போ அவர் நினைக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவனுக்கு கண்ணுலையும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குது, இப்போ நம்ம கண்ணுலையும் தெரியுது, ஆண்டவான்னு சொல்லிக்கிட்டு அவர் டார்ச் லைட் அடித்த வரை ஓடுறாருங்க. கேபின் கிட்ட வரும்போது அந்த இடம் வந்து மழை பெய்யுது. இந்த சேரும் சகதியுமாக இருந்ததுனால கால் சில்பாகி கீழே விழுந்துடுறாரு. அதில் ஏதோ சின்ன கல் என்னதோ கிடந்திருக்குங்க. அது தலையில் அடிபட்டு இவருக்கு என்ன ஆயிடுனா ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சிருது. இவர் உருண்டுறாரு, வண்டிக்கு அடியில் போயிடுறாரு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, கோபிக்கு இங்கே நடக்கக்கூடிய இந்த சம்பவம் எதுவுமே தெரியல. மூடிக்கிட்டு பேசாமல் உட்காந்துருக்கிறார். மணிகண்டன் வருவான், அவனுக்கிட்ட நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆன பிறகும் எந்த சத்தமும் இல்லை, அமைதியாக இருக்குது. அந்த இடமே வந்து அமானுஷ்யத்தின் உச்சத்தில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதையும் பார்த்து மிரண்டுக்கிட்டே மெல்லமாக அந்த சட்டர் அப்படிங்கிற அந்த டோரில் இருக்கக்கூடிய அந்த சட்டரை மேலே தூக்குறாரு. தூக்கிக்கிட்டு எட்டி பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அதாவது டார்ச் லைட்டோட போன அந்த நபரையும் காணல, அதாவது மணிகண்டனையும் காணல. இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆல்ரெடி இவர் பயந்து போய் இருக்கிறார் இல்லையா, வெளியே இறங்கினா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே உள்ளே இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. ஆனால் மறுபடியும் அந்த டங் டங்ங்கிற சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அரண்டு போயிடுறாரு. என்ன செய்யணும்னு தெரியல. மணிகண்டனை வேற காணல, பின்னாலே இருக்கக்கூடிய நபர் இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியல. இப்போ என்ன பண்ணுறது, நண்பனுக்காக நம்ம கீழே இறங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கும் வர்றாரு. இந்த டைமில் அவர் கையில் டார்ச் இல்லை, பெட்ரோமாஸ் லைட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது உங்கள் வண்டியில் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த லைட்டை கையில் எடுக்கிறாருங்க. அந்த லைட்டை கையில் எடுத்து அதுக்கு வந்து மண்ணெண்ணெய் எல்லாமே இருந்திருக்குது, அந்த வண்டியிலே வச்சுருந்துருக்காங்க. அதாவது டீசல் ஊற்றி கூட இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு அவர் அந்த விளக்கை பற்ற வைக்கிறாருங்க. அந்த பெட்ரோமாஸ் லைட்டை பற்ற வச்சுக்கிட்டு அப்படியே கீழே இறங்குறாரு. அப்படி கீழே இறங்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, டார்ச் வந்து வண்டியுடைய ஃப்ரண்ட் வீல் பக்கம் அப்படி உருண்டு கிடக்கிறத பார்க்குறாரு. ரொம்ப மழை பெய்யுது, சாரல் வெள்ளம் தெரிச்சுக்கிட்டே இருக்குது. அதையும் பார்த்துக்கிட்டே அப்படி கீழே இறங்குறாருங்க. டார்ச் லைட்டை பார்த்துடுறாரு, அது பீஸ் போயிடுச்சு. அதாவது லைட்டை ஆன் பண்ணி இவர் ஓடி வந்ததில் கீழே விழுந்து தண்ணீர் ஏறி அதனுடைய பல்பு போயிடுச்சுங்க. என்ன செய்யணும்னு தெரியல. டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது மணிகண்டன் கீழே வந்து அப்படியே மல்லாக்கப்படுத்து அவருடைய நெற்றிலேருந்து ரத்தமாக பாய்கிறத அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐயையோ இவன் என்னடா இப்படி மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சத்தம் போட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய நபரை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்க. அவருடைய பேரை வந்து வெளியே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இந்த கதையோட உங்களுக்கு அது தெரியும். என்ன அப்படின்னா, அந்த நபரை வந்து வெளியவான்னு சொல்லிக்கிட்டு இவர் பயங்கரமாக கத்துறாருங்க. இவர் கத்த என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் உள்ளே இருந்து வெளியே வரமாட்டேங்கிறாரு. சரி எப்படியாவது மணிகண்டனை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் காலை பிடிச்சி வெளியே இழுக்கிறாருங்க. அப்படி வெளியே இழுத்து அவரை தோளில் தூக்குறாரு. தூக்கிக்கிட்டு வண்டிக்குள்ளே தூக்கி போட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு அந்த பலம் இல்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பாடி வந்து சின்னதாக இருக்கும், அந்த கேப் இருக்கு இல்லையா, ஒரு ஆளு சரிஞ்சு உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது, அவ்வளோ கேப்பு தான் இருக்குது. அதனால் இவரை தூக்கிக்கிட்டு உள்ளே கொண்டு போடுறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்துடைய மூட்டில் அப்படி, அதாவது அந்த வேறு பக்கத்தில் அப்படியே கொண்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சவர் இந்த சாம்ப இலை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சாம்ப கிழங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க,
சொல்லுவாங்க. அந்த கிழங்கு செடிகள் வந்து நிறைய பக்கத்துல இருக்குங்க. அதுல போய் 2-3 இலைகளை வந்து எடுத்துட்டு வந்து அதை வந்து ஒரு நார் மாதிரி வச்சு கெட்டி இவருடைய தலைக்கு மேல தண்ணீர் விழாத அளவுக்கு வச்சுக்கிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த பாடிக்குள்ள படுத்திருக்கக்கூடிய அந்த நபரை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாடியுடைய பேக் சைடில் இருந்து இவர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளேயும் போறாருங்க. உள்ளே போனால் கொஞ்சம் சரிஞ்சு தான் உள்ளே போக முடியுங்க. இது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. சரிஞ்சு தான் உள்ளே போகணும். அதில் தான் அவர் படுத்திருப்பார். அங்கே போய் பார்க்கும்போது அந்த நபரை காணவே இல்லைங்க. அரண்டுறாங்க. என்னடா இங்கே படுத்திருந்தவன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த நபரை காணலை. இவருக்கு பயம் உச்சத்துக்கு போயிடுது. என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோபியால் அந்த இடத்துல எது செய்யணும் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் போயிடுதுங்க. பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாரு. அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் அந்த இடத்துக்குள்ள இருந்து வருதுங்க. என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய அழுகை குரல் வந்து இவருக்கு பயங்கரமாக கேட்குதுங்க. ஐயோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இவர் கீழே இறங்குறாருங்க. இறங்கி நம்மளுடைய அந்த ஃப்ரெண்ட்ல மணிகண்டனை வந்து இலைய போட்டு தண்ணி படாமல் வச்சிருந்தார் இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது மணிகண்டனையும் காணுங்க. அரண்டு போயிடுறாருங்க நம்மளுடைய கோபி. என்ன பண்ணனே தெரியல. அந்த டைமில் இந்த மாதிரி ஃபோன் எல்லாம் ரொம்ப வசதி இல்லாததுனால யாருக்கும் கூப்பிட்டு சொல்ல முடியாது. மழை வேற அந்த நேரத்துக்கு இடியோட பயங்கரமாக பெய்ய ஆரம்பிக்குதுங்க. என்ன செய்யணும்னு தெரியாத கோபி அந்த இடத்துல தன்னுடைய குலதெய்வமான சிவசுடலை ஆண்டவரை தாங்க மனசார வேண்டுறாரு. ஐயா, நாங்கள் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறிக்கிட்டு அழவே ஆரம்பிச்சிடுறாருங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு அவர் வேண்டின நேரத்துக்கு அந்த மழை மட்டும் கொஞ்சம் ஓயுதுங்க. ஓய்ஞ்ச பிறகு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பெட்ரமாஸ் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வெளிச்சத்தில் தான் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த பெட்ரமாஸ் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வர்றாருங்க. ஆனால் மணிகண்டனை காணலை. வண்டிக்குள்ளே படுத்திருந்த அந்த நபரையும் காணலை. இப்போ யாருக்கிட்ட போய் என்ன பதில் சொல்லணும்னு அவருக்கு தெரியலைங்க. இங்கேருந்து வண்டியை எடுத்துக்கிட்டு நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு நினச்சா இந்த 2 பேருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வண்டிக்கு உள்ளாடி போய் அந்த பெட்ரமாஸ் லைட்டை பற்ற வச்சுக்கிட்டு அப்படியே வண்டிக்குள்ளேயே உட்காந்துருக்கிறாரு. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. அந்த இடத்துல அவருக்கு அப்போ தாங்க ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெட்லைட்டை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதே மாதிரி ஹெட்லைட்டை போடுறாருங்க. ஹெட்லைட்டை போடும்போது ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டில் மணிகண்டன் அதே இலையில, அதாவது மழை தண்ணி படாமல் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாருங்க. இதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஐயோ, மணிகண்டன் அங்கே தானே உட்காந்துருக்கிறான், நம்ம போய் அவனை எழுப்பிட்டு எப்படி அந்த வண்டிக்குள்ளே ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வண்டியை விட்டு கீழே இறங்குறாருங்க. இந்த டைம் அவர் பெட்ரமாஸ் லைட்டை வந்து வண்டிக்குள்ளே தான் வச்சிருக்கிறாரு. வண்டியுடைய ஹெட்லைட் ஆன் பண்ணியிருக்கிறாரு. வண்டியை ஸ்டார்டிங் நிலைமையில வச்சுக்கிட்டு தாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக கீழே இறங்கி மணிகண்டனுக்கு கிட்ட போகும்போது மணிகண்டனை காணலைங்க. அரண்டுறாரு. இது என்னடா மணிமாயமாக இருக்குது, இப்போ நம்ம வண்டிக்குள்ளே இருந்து பார்த்தப்போ அங்கே உட்காந்துருந்தான், வெளியே இறங்கி பார்த்தா ஆளை காணலன்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டிக்குள்ளே ஏறி உட்கார்றாருங்க. அப்போ பார்த்தா மணிகண்டன் ஃப்ரண்ட்டில் இருக்கிறாருங்க. ஆனால் ரத்தம் ஒழுகிக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியவே இல்லைங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணவர் வேற ஒரு வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன அப்படின்னா, வண்டியை அந்த மண் ரோட்டில் இருந்து ஒரு இடைப்பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மரக்குண்டுக்குள்ளாடி தான் கொண்டு விட்டுருக்கிறாரு. வண்டியை எடுத்து அந்த மண் ரோட்டில் நம்ம ஃபஸ்ட்டு விடுவோம், அதுக்கு பிறகு இங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சவர் வண்டியை ஸ்டார்டிங்கில் நிற்கிது பார்த்தீங்களா, வண்டியை எடுக்கிறாருங்க. வண்டியை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக கொண்டு போய் அந்த மண் ரோடு திரும்பும் இல்லையா, அவங்க வந்த ரோட்டுக்கு திரும்புறது கணக்கு பண்ணி வண்டியை நிப்பாட்டுறாருங்க. நிப்பாட்டி விட்டுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக அந்த பெட்ரமாஸ் லைட்டை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த மரம் இருக்குது இல்லையா, அந்த இடத்தை நோக்கி வேகமாக வர்றாருங்க. அப்படி வந்தவருக்கு இன்னொரு பேரதிர்ச்சி நடக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல இங்கே மணிகண்டனுக்கு அடிபட்டிருந்தது. அதுக்கு பிறகு அந்த நபரை காணலை, அதாவது அந்த பாடிக்குள்ளே படுத்திருந்தார் இல்லையா, அந்த நபரை காணலை. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அதாவது என்ன அப்படின்னா, இந்த மேலே ஒரு நபர் தூக்கில் தொங்கிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்தார் இல்லையா, அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அந்த மரத்தில் தூக்கில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு கண்ணுக்கு தெரியுதுங்க. அரண்டுறாரு. ஐயோ, நான் இனி அந்த பக்கமே போக மாட்டேங்கிற அளவுக்கு இவர் பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாரு. இருந்தாலும் என்ன அப்படின்னா, ஒரு அழுகை குரல் பின்னால இருந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய அழுகை குரல். என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து இவரால் புரிஞ்சுக்கிட முடியல. மறுபடியும் தன்னுடைய சிவசுடரையை வந்து மனசார வேண்ட ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த மனசார வேண்டும் போது மழை மட்டும் நின்றுதுங்க. அதாவது மழை பெய்யும் இல்லையா,
அந்த மழை நிக்குது. ஆனா இந்த சம்பவம், அதாவது அங்க கேட்கக்கூடிய குரல், அழுகை குரல்ல இருந்து எல்லாமே இவருடைய காதுக்கு கேட்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த இறந்து போனவர்கள் தொங்குனது மாதிரியான, அதாவது தூக்கு மாட்டி தொங்குன மாதிரியான விஷயங்கள் இவருடைய கண்ணுக்கு மட்டும் தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஆனா தூரத்துல இருந்து இவர் லைட், அதாவது என்ன அப்படின்னா அந்த பெட்டர்மாஸ் லைட் வச்சு பார்க்கும்போது அந்த மரத்துடைய அந்த வேர் பகுதியில நம்மளுடைய மணிகண்டனை வந்து அங்க சாத்தி வச்சிருந்தார் இல்லையா, அவர் இருக்கிறது நன்றாக தெரியுதுங்க. என்னடா பண்றது, கிட்ட போகும்போது ஆளை காணாம போயிருதுங்க. அதாவது கிட்ட போகும்போது இவர் லைட் எடுத்துட்டு கிட்ட போறாரு, அப்படி போகும்போது அந்த ஆள் அங்க இருக்கிறது இல்லைங்க. என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல. அந்த நேரத்துக்கு அவருக்கு மனசுக்குள்ள இன்னொரு விஷயம் தோணுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வண்டியில வந்து எப்பவுமே சிவசுடர மாடன் சாமியுடைய சில பொருட்களை வந்து வச்சிருப்பாங்க. எலுமிச்சம்பழம், திருநீர், இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி லோடிங் போகக்கூடிய டைமில் வந்து ஏதாவது ஒரு கோயிலில் இருந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது வழக்கங்க. அந்த மாதிரி விஷயம் வண்டிக்குள்ளே இருக்கிறது அப்பந்தாங்க ஞாபகம் இருக்குது. அதை கையில் எடுக்கிறாரு. அதாவது ஒரு எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் திருநீரும் இருக்குதுங்க. அந்த திருநீரை தன்னுடைய நெற்றியில் போட்டுக்கிட்டு எலுமிச்சங்கனியை கையில் எடுத்துக்கிட்டு சிவசுடலை ஆண்டவனை வந்து அப்படியே மனசார வேண்டிக்கிட்டே அந்த இடத்துல பெட்ரூமாஸ் லைட்டையும் கையில் தூக்கிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. நடந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, செத்த அவனோட சேர்ந்தே செத்துடலாம், அது இல்லைன்னா அவனோட தான் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மணிகண்டன் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி நடந்து கிட்ட போகும்போது ஒரு சம்பவத்தை அவர் பார்க்குறாருங்க. என்ன அப்படின்னா, கருகருன்னு ஒரு உருவம் சடட்டுன்னு மணிகண்டனை தூக்கிட்டு அப்படி போயிருதுங்க. இதை பார்த்ததும் இவருக்கு அப்படியே அவருடைய இதை எல்லாமே போயிருது, அந்த தைரியம் எல்லாமே அந்த இடத்துல கலைஞ்சு போயிருதுங்க. போனாலும் இவரும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, செத்தா சாவன் தானே போகிறோம், அதன் பிறகு என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த கரும் உருவம் மணிகண்டனை எந்த திசையில் தூக்கிட்டு போச்சுதோ அந்த திசையை நோக்கி அந்த பெட்ரூமாஸ் லைட்டோட ஓடுறாருங்க. அந்த எலுமிச்சங்கனியை இறுக்கமாக பிடிச்சிருக்கிறாருங்க. பிடிச்சிக்கிட்டே கிட்ட போகவே மணிகண்டன் அங்கே ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறாரு. அவரை கிட்ட போய் பார்த்து அந்த எலுமிச்சங்கனியை அப்படி மேலே வச்சோன்னா மணிகண்டன் டப்புன்னு முழிச்சிடுறாருங்க. முழிச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சே மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்லதுக்கு கூட இந்த டைம் கிடைக்கல. உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய மணிகண்டனை, வா இங்கேருந்து நம்ம முதல்ல கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இழுத்துக்கிட்டு நேராக வண்டிக்கிட்ட வந்துடுறாருங்க. வண்டிக்கிட்ட வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய கோபி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மணிகண்டன் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. என்ன அப்படின்னா, பின்னால் ஒரு 3வது ஆட்டு நம்ம ஒரு நபரை வந்து வண்டியில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நபரை காணலை, நான் உள்ளே போய் தேடி பார்த்துட்டேன், அந்த நபர் அந்த வண்டிக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மணிகண்டனுக்கும் கோபிக்கும் வேற ஒரு பிரச்சனை ஏற்படுது. என்ன அப்படின்னா, இந்த வண்டியை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்த வந்து அந்த நபருக்கு தான் தெரியும், இவங்க யாருக்கும் தெரியாது. அதனால அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு தான் இங்கேருந்து போகணும்டா அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல மணிகண்டனும் சொல்கிறாரு. அதே மாதிரி கோபியும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எப்படியாவது கண்டுபிடிச்சி தான் போகணும் அப்படின்னு சொன்னதுனால இங்கே நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே கோபி வந்து அப்படியே சொல்லிடுறாரு. இங்கே நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறோம், இவ்வளோ நேரத்துக்குள்ளே என் உயிரே போயிட்டு திருப்பி வந்திருக்குது, நம்மளுடைய சிவசுடலை ஆண்டவன் தான் நம்மளை காப்பாற்றிருக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு அவருக்கும் திருநீரை வச்சு விடுறாருங்க. திருநீர் வச்ச கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரத்தம்லாம் வடிஞ்சிக்கிட்டே இருந்தது இல்லையா, அதெல்லாம் நின்று போயிடுது. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின்னால் இருக்கக்கூடிய நபரை எப்படியாவது நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும், அவனு இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கலாம் அப்படிங்கிறத மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம இப்போ உள்ளே போகிறது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கவே வண்டிக்குள்ளே இருந்து இன்னொரு சவுண்டு வருதுங்க. என்ன அப்படின்னா, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் இவங்களுடைய அந்த பாடிக்குள்ளேருந்து சத்தம் கேட்குதுங்க. ஏதோ ஒன்று உள்ளே வந்துருச்சு போல இருக்குது, நம்ம பின்னால் போகவே கூடாது, வண்டி எடுத்துகிட்டு மெயின் ரோட்டுக்கு போயிடுவோம், வண்டியை மெல்லமாக ஓட்டிகிட்டு போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு அந்த அரை போதை இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது கூட. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்த அந்த சத்தம் கேட்ட அந்த விஷயத்த வந்து இவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, ஏதோ பேய் உள்ளே ஏறிடுச்சு, நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமாக வண்டி அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நேர மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க மெயின் ரோட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 4:30 நெருங்கிடுதுங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னால் இருந்து மறுபடியும் அந்த சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இவங்க 2 பேருமே இறங்குறாங்க. இறங்கி போய் அங்கே பின்பக்கத்தில், அதாவது அந்த பாடிக்குள்ளேருந்து வருது அந்த சத்தம். அந்த சத்தம் யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3வதாக ஒரு நபரை ஏற்றி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த நபருடைய சத்தம் தாங்க. அவன் உள்ளே தான் இருக்கிறான் போல இருக்குது, நீ தாண்டா சரியாக பார்க்காம இந்த மாதிரி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல மணிகண்டன் வந்து உள்ளே போய் பார்க்குறாருங்க. அப்படிதாங்க மணிகண்டன் உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சியான சம்பவங்க. என்ன அப்படின்னா, அந்த நபர் தாங்க உள்ளே படுத்துக்கிட்டு ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாரு.
என்னடா செஞ்சு தொலைச்ச, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபரை தாங்க எழுப்புறாங்க. எழுப்பி பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறாருங்க. என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்கறதுக்காக வண்டியில இருந்து இறக்கி ரோட்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல தாங்க அந்த நபருக்கு நடந்த அந்த அமானுஷத்தை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வண்டியை கொண்டு ஒதுக்கி விட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாலே இவர் வந்து அந்த பாடிக்குள்ளாடி இருந்தார் இல்லையா, ஆனால் அந்த நேரத்தில் அந்த பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டார்பால் இருக்கு இல்லையா, அதை தூக்கிக்கிட்டு ஒரு பெண் எட்டி பார்த்துருக்குறாங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே இவர் என்ன நினச்சிருக்கிறாரு அப்படின்னா, இந்த விலை மாதுகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மாதிரி தான் யாரோ வந்திருக்கிறாங்க. லாரி டிரைவர்கள் அடிக்கடி இதை யூஸ் பண்ணுறது உண்டு, அதனால இவங்க தான் யாரையோ உள்ளே ஏற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அந்த பேச்சு கொடுக்கக்கூடிய டைமில் தான் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறாங்க வண்டிக்குள்ளாடி இருந்து. அந்த ஆரம்ப சூழ்நிலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை பார்த்தோன்னே பொண்ணு ரொம்ப அழகாக வேற இருந்திருக்குது. இந்த நபர் கூட்டிகிட்டு அந்த பாடிக்கு உள்ளாடி கொண்டு போயிடுறாங்க. அப்படி கொண்டு போன பிறகுதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் திடீர்னு ஒரு விகாரமான கோலத்தை அவருடைய கண் முன்னாடி பயங்கரமாக காட்டுதுங்க. அதை காட்டுனதை பார்த்து இவர் அந்த இடத்துல மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறாரு. அப்படி விழுந்தவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த இடத்துல காணாமல் போன விஷயங்கள் கூட அந்த நபருக்கு தெரியலைங்க. அவர் இந்த விஷயத்தை அப்படி சொல்றாரு, நீங்க தான் ஏதோ பொண்ணை ஏற்றிட்டீங்க அப்படின்னு நினச்சி தான் நானும் கொஞ்சம் கம்பெனி கொடுக்கறதுக்காக உள்ளே கூப்பிட்டேன். அப்படி கூப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு. நீங்கள் எந்த இடத்துக்குள்ளே வண்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அங்கே ஏதாவது போர்டு இருக்கும், அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊருடைய போர்டை வந்து அவங்க வண்டியை ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 3 பேருமே வண்டிக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வழி சொல்லி ஆகணும் இந்த நபருக்கு. அப்படியே அந்த போர்டை பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, அதை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துடைய பேரை பார்த்த உடனே இந்த நபர் அப்படியே ஆடி போயிடுறாருங்க. என்ன அப்படின்னு, எப்பா நம்ம இந்த இடத்துலயா வண்டியை விட்டுருந்தோம், அதுதான் பயங்கரமான ஒரு மரமாச்சே அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்றாருங்க. என்ன அப்படின்னா, அந்த மரத்துல கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேல வந்து இந்த மாதிரி தூக்கு மாட்டிட்டு இறந்துருக்கிறாங்க. அப்படி இறந்த மரம் தான் அது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அப்பந்தாங்க சொல்றாரு. ஏன்னா அந்த இருட்டு டைம்ல வந்து அவருக்கு சரியா தெரியல. இவர் வந்து அந்த டீ டிஃபன்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து இவங்க வரும்போது இவர் வண்டிக்குள்ள ஏறிட்டார். அதாவது அந்த பாடிக்குள்ள போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவங்க இந்த காட்டுக்குள்ள வந்தது இந்த நபருக்கு தெரியாதுங்க. இதுதான் இங்க நடந்த சம்பவம். என்ன அப்படின்னா, அந்த மரத்துல கிட்டத்தட்ட ஒரு சொல்லப்போனா ஒரு 100 ஆண்டுகளாட்டே அதுல வந்து நிறைய பேர் தூக்க மாட்டி இறந்துருவாங்களாம். அவங்களுக்கு எப்படி அந்த தூக்க மாட்டக்கூடிய அந்த சிந்தனை வரும் அப்படின்னா, அந்த மரத்துக்கிட்ட போகும்போது அவங்களுக்கு எல்லாரையுமே வெறுத்து போகுமா. அதாவது குடும்பம், உறவு எல்லாமே, அதாவது சாப்பிடக்கூடிய ஐட்டம் கூட எல்லாமே வெறுத்து சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும்தாங்க அந்த மரம் வந்து அப்படி மனசுக்குள்ளாடி தூண்டி விடுமா. அப்படி தூண்டுனது உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எது கிடைக்குதோ அதை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு இறந்துருவாங்க அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை அவர் சொல்றாரு அந்த இடத்துக்குள்ளாடி. அப்படி சொல்லும்போது மணிகண்டன் கேட்கிறாருங்க, அது என்ன இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு தோணலையே, எங்க வண்டியை விட்டுருந்தோம், தூங்கணும்னு நினைச்சோம், சரக்கு அடித்தோம், தூங்கணும், இதெல்லாம் தான் நடந்துச்சு. தூங்குறதுக்கு முன்னால் இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதன் பிறகுதான் இதெல்லாமே நடந்து முடிஞ்சுது. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணலை, சாகணும்னு தோணலை, எப்படியாவது அங்கேருந்து உயிர் பிழைச்சி ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அது எதுனாலன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது தாங்க நம்மளுடைய கோபி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அவர் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன நேரத்தில் இருந்தே அவருடைய அந்த சிவசுடலை சாமியை வந்து அப்படியே மனசில் தியானிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஐயா, என்னுடைய மணிகண்டனுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, காணாமல் போன அந்த நபரும் எனக்கு கிடச்சிடணும் அப்படிங்கிறது மாதிரி வேண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க கோபி. அப்படி கோபி வேண்டிக்கிட்டதுனால கூட இந்த மாதிரி அந்த மரத்தால் இவங்களுக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்த முடியலை அப்படிங்கிறது மாதிரி தாங்க அந்த இடத்துல அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்த அவங்களுக்குள்ளாடி இது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இதுதான் நடந்திருக்கும், அதனால தான் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோபி வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நான் இந்த மாதிரிலாம் வேண்டிக்கிட்டே தான் எல்லாமே பண்ணினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு இவங்க காசரகோடு அப்படிங்கிற அந்த பகுதியும் வந்து அடைஞ்சிடுறாங்க. அங்கே போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த மலையாள பாஷை வந்து இவங்களால ரொம்ப கேதர் பண்ண முடியாது, ஓரளவில் தான் பேசிக்கிடுவாங்க. அது தெலுங்கு கன்னடம்லாம் கலந்து வந்த மாதிரியான ஒரு மலையாளம் பேசுவாங்களாம். அதனால அவங்களுக்கு அது சரியான மலையாளம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்த பற்றியும் அவங்களால கேட்க முடியல, ஏன்னா அந்த இடத்த பற்றி அவங்களுக்கே தெரியல. இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரிட்டன் லோடெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நமக்கு நடந்துச்சு இல்லையா, இதை யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிவசுடலை கோயிலில் போய் இவங்களுக்கான அந்த பரிகார பூஜைகள் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்தது, அப்பா நீ தான் காப்பாற்றின, உன்னை தான் நம்பி நாங்கள் போனோம் அப்படிங்கிறது
தேவையில்லாத மாதிரி எல்லாம் பேசி அந்த இடத்துல அந்த சாமியும் கும்பிட்டு வழிபட்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்கள் வந்து தொடுத்து அந்த கோவிலுக்கு போனதாட்டு சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு அதனால எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரல. ஆனா இந்த 3ஆவதான ஒரு நபர் இருந்தார் பார்த்தீங்களா, அதாவது ஒரு பெண்ணை வந்து உள்ளே ஏற்றி கசமுசா பண்ணலான்னு நினச்சார் இல்லையா, அந்த நபர் வந்து கிட்டத்தட்ட 30வது நாள் வந்து இறந்து போயிருக்கிறாரு. அவர் இறந்து போனப்போ அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்குது. என்ன அப்படின்னா, அவருடைய அந்த ஆணுறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அழுகி போயிடுச்சான். அப்படி அழுகுனால அவர் இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் அதன் பிறகு தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. இது எதனால நடந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அது 30 நாளில் அது நடக்க வேண்டிய அவசரமே கிடையாது. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவருடைய பிரச்சனை இப்படி ஆகி அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவத்தை அவங்க சொல்லும்போது கூட இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான இந்த டிராவல் பண்ணும்போது நடுக்காட்டில் எங்கேயுமே வண்டியை நிப்பாட்டாதீங்க. எங்கே இருந்தாலும் அந்த சிட்டி பக்கம் அந்த மாதிரியான இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டுங்க. அது எல்லாருக்கும் நல்லதை செய்யும் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நம்ம கிட்ட கோபி தான் சொல்லியிருந்தாரு. மணிகண்டன் கூட துணையாக இருந்தவர். இவங்க 2 பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அது மட்டும் இல்லை, மறக்காம இந்த சம்பவத்தை எல்லாருக்கும், அதாவது உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் சீக்கிரத்தில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை நெருங்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிடுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. தொண்டைகளியே கத்திக்கிட்டு இருக்கிறேன். நிறைய ஒர்க்குக்கு இடையில தான் வீடியோ பண்ண முடியுது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, என்ன அப்படின்னா ஏன் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு. நிறைய வேலைகள் இருந்துகிட்டு இருக்குது. அதனால அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அதனால் கொஞ்சம் டைட்டில் தான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் என்ன அப்படின்னா, சீக்கிரம் வீடியோ போடுறதுக்கான சில முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணணும். அதாவது புதுசாக வரக்கூடியவங்க என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக பெல் ஐகானை தட்டி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.